வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க வலிமையாவும் தைரியமாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனிமையில போராடுறதுக்கு கத்துக்கோங்க. நீங்க தனியா ஒரு விஷயத்த போராடி ஜெயிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நம்மள புடிச்சு தூக்கி விட்டுருவாங்க. இவங்கள நம்பி நம்ம வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யாரையும் நம்பி ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதே கிடையாதுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை, இதுல நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தனியா போராடி அந்த விஷயத்துல ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் அதை தைரியமா சமாளிக்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு வரும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்பிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையை தாங்க இங்க அவங்க பார்ப்பாங்க. உங்களோட வாழ்க்கையை பார்க்கறதுக்குலாம் இங்க யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும், வலிமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தனிமையில போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல விதைச்சுக்கோங்க. உங்க மேல வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நிழல் கூட நம்மளுக்கு துணையா வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்ககிட்ட காசு, பணம், புகழ், உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க, நண்பர்கள் இவங்க எல்லாருமே உங்க கூட துணைக்கு வருவாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க கூட வந்து ஒட்டிக்கணும்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் சொல்றது உங்களுக்கு கசப்பா வேணா இருக்கலாம், ஆனா இதுதாங்க உண்மை. வாழ்க்கையில உங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. அந்த அடையாளம் மட்டும்தான் யாருமே இல்லைனாலும் நம்ம கூட கடைசி வரைக்கும் துணைக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கவலைகளை யாருக்கிட்டையும் கூவி கூவி உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுது புலம்பி விளம்பரம் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க உங்க கவலைகளை வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லைங்க. இங்க அவங்களுடைய கவலையே யாருக்கிட்டடா போய் சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைங்க நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அதை அவங்க கேட்டு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனா உங்க மனசை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்களே தவிர, உங்களோட கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கவலைகளை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள அப்படியே புதைச்சிருங்க. அப்படியே நீங்க ஷேர் பண்றதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கான ஒரு நபர் யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் போய் உங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுனால உங்களுக்கு நடக்க போறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மருந்தால குணப்படுத்த முடியாத சில காயங்களை ஒரு சில மனுஷங்களை மறந்தால் நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ரொம்ப சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நண்பர்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் நமக்கு துரோகமே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்ச ஒருத்தர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம யோசிப்போம், இவெல்லாம் சொந்தக்காரனா துரோகியானே தெரியலையே அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் ஏகப்பட்ட காயத்தோட உட்கார்ந்துருப்போம். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட மனசுல இருக்கிற அந்த காயங்கள் மாறணும் அப்படின்னா இந்த காயத்துக்கு ஒரே மருந்து, உங்க மனசை யாரை காயப்படுத்திட்டு போனாங்களோ அவங்கள மறக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. எப்படிங்க அவங்கள மறக்கிறது? இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, என்னுடைய கணவனே துரோகியா இருந்தா நான் என்ன பண்றது, என்னுடைய மனைவியே துரோகியா இருந்தா நான் என்ன பண்றது, நான் பெத்த பிள்ளைங்களே எனக்கு துரோகியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான மனுஷங்களை எல்லாம் மறக்கவே முடியலையே, அவங்களை ஏதாவது ஒரு பாடம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் அப்படின்லாம் உங்க மனசுல தோணலாம். ஆனா நீங்க எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம். காலம் அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை சரியான நேரத்துல கொடுக்கும். நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நீங்க வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நீங்க எதையும் மெனக்கட்டுலாம் செஞ்சு உங்க நேரத்தை வீண் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க வேணாம். இங்க கவலை வர்ற நேரத்துல சொல்லாமலே உங்களை யார் ஒருத்தர் தேடி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்களோ அந்த மனுஷங்க தாங்க நீங்க இந்த உலகத்திலேயே சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வர்ற நேரத்துல நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி யார் ஒருத்தர் உங்க கையை பிடிச்சு உங்களை தூக்கி விடலனாலும் பரவாயில்ல, ஆறுதலா 4 வார்த்தை பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆறுதலான 4 வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதுவே நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு ஒரு வழியா இருக்கும். அதனால அந்த மாதிரியான மனுஷங்கள் உங்க வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா
நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்தே அவங்க தான். அவங்கள கெட்டியமா பிடிச்சுக்கோங்க வாழ்க்கை முழுக்க. இங்க துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதை போக்குறதுக்கான வழியும் நமக்கு தெரியும். இருந்தாலும் துன்பத்தையே நினைச்சு நினைச்சு உழண்டுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு உட்கார்ந்துருக்கிற மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சின்ன கவலையவே நினைச்சு இது ஏன் வந்துச்சு, எப்ப போகும், எதனால வந்துச்சு, யாரால வந்துச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு மனசை குழப்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. இதனாலேயே இங்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸ்ட்ரெஸ் வந்து ஐயையோ இந்த ஒரு பிரச்சனைக்கா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னு கடைசியில் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சுது அப்படின்னா அதை டப்புன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை விட்டுட்டு நேரம் தாழ்த்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க முக்கியம் அப்படிங்கிறத உணராத ஒரு இடத்துல இருந்து நீங்க விலகி வந்துறது தான் உங்களுக்கு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சில இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. நாம் அந்த இடத்துல முக்கியத்துவமே இல்லைங்கிறத நமக்கு முன்னால வாயை திறந்து சொல்லாம அவங்களுடைய நடவடிக்கையிலேயே நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. இருந்தாலும் நாம் அந்த இடத்துல நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கோம் பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அடையாளம் இருக்கு. அதை நீங்க ஏங்க மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உட்கார்ந்துருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், உங்களுக்கு எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அந்த இடத்துல இருந்து நீங்களா வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க எப்போதுமே உங்களுடைய கஷ்டத்தை நீங்களே போக்கிக்கிறதுக்கு தயாராகிருங்க. உங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சில நேரத்துல அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களை கஷ்டத்தை இவங்க வந்தா தீர்த்துடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஆசைப்பட்டு உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா அவங்க வருவாங்க, வந்து உங்க மனசுல சின்னதா இருந்த அந்த கஷ்டத்தை பெருசா ஊதி பெருசு பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, உங்க கஷ்டத்தை நீங்களே போக்கிக்கோங்க, யாரையும் தேடாதீங்க. உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இதயத்தை தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியா தயவு செஞ்சு மாத்திராதீங்க. இங்க புத்தம் புது மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு தோட்டம் மாதிரி உங்களுடைய இதயத்தை சந்தோஷமா வச்சிருங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இங்க ஒருத்தருடைய அன்பு உங்களை பெருமைப்படுத்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கரம் பற்றி முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் யாராவது ஒரு சிலருடைய அன்பு உங்களை சிறுமைப்படுத்துச்சு அப்படின்னா அவங்கள கை கழுவிட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு அன்புலாம் காமிப்பாங்க, ஆனா அந்த இடத்துல உங்களை நாசுக்கா அவமானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அன்பு காமிப்பாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட அன்புலாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. அப்படி என்ன சங்கு கட்டு போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும்? யோசிச்சு பாருங்க. உங்களை ஒரு இடத்துல அவமானப்படுத்துறாங்க, இருந்தாலும் நான் உன் மேல அன்பு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அது தேவையே இல்லைன்னு முடிவெடுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஒருத்தருடைய அன்பை தயவு செஞ்சு நம்பி நீங்க ஏமாந்து போய் நிக்காதீங்க. அதுதான் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இங்க மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வினோதமான ஒண்ணு. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற விஷயத்த பிரச்சனையாக்கி அதை வேடிக்கை பார்த்து குளிர் காயக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ரியல் லைஃப்ல லைவா நானே பார்த்துருக்கிறேங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பிரச்சனை இல்லை அப்படின்னா சந்தோஷமா அனுபவிச்சு வாழ பழகுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனைய அடுத்தவங்களோட வீட்டுல ஒரு சின்னதா இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசுப்படுத்தி அதுல குளிர் காஞ்சி அதை பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா, இது ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு சாவகாசமே வச்சுக்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்களோட பிரச்சனைய நீங்க மடியில கட்டிட்டு அலைறீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பூனையை தூக்கி மடியில கட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி பிரச்சனையை தூக்கி நீங்க மடியில கட்டிட்டு போறதுக்கு சமம்.
முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், உங்க கூட இருக்கிறவங்க வேற யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுத்து அவங்கள வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கொடுக்கல. உங்க கூட எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஹாப்பியா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த இடத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இன்னைக்கு அவன் குடும்பம், நாளைக்கு நம்ம குடும்பத்தையும் இப்படிதான் கெடுப்பான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த விஷத்தன்மை அப்படியே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. அது எப்ப வேணாலும் யாரை வேணாலும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நீங்க நோய் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைங்க. அடுத்தவங்கள நோகடிச்சு வாழணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. இது நல்ல வாழ்க்கையே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தரமில்லாத வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா? அடுத்தவங்க பேசக்கூடிய தரமில்லாத வார்த்தைகளுக்கு நாம பதிலுக்கு பதில் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாமளும் இந்த இடத்துல தரம் இல்லாத மனிதர்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தன் கேவலமா பேசுறான், கேவலமா நடந்துக்கிறான், தரங்கட்டு போய் நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் போய் அவங்களுக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, வார்த்தைகளை விடாதீங்க. கடைசியில அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.